சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம் குலதெய்வம் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய நாம் செய்ய வேண்டிய எளிய 3 வழிபாடுகளை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குலதெய்வம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா குலதெய்வம் யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க வீட்டில் சகல செல்வங்களோட ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுபிட்சமாக இருக்கும் வீடு. அப்படி குலதெய்வத்தை நிரந்தரமாக நம்ம வீட்டில் வர வைக்கிறதுக்கும் அது நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல பூஜை அறையில் மற்ற தெய்வங்கள் அல்லாது குலதெய்வத்திற்கு அப்படின்னு தனியாக நம்ம எல்லாமே செய்யணும். குலதெய்வ படம் தான் உங்கள் பூஜை அறையில் முதன்மையாக இருக்கணும். உங்கள் இஷ்ட தெய்வங்கள்லாம் அடுத்தது தான். முதன்மை படம் உங்கள் குலதெய்வத்தோட படமாக இருக்கணும். இல்லை எங்களோட தெய்வம் உக்கிர தெய்வம், எங்களால் படம் வச்சு வழிபட முடியாது அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்தின் பெயரை ஒரு வெள்ளைத்தாள் அல்லது சார்ட் பேப்பரில் 4 பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் பெயரை பச்சை இங்கால எழுதி, என் குலதெய்வமே போற்றி, குலதெய்வம் தெரியாதவங்களும் என் குலதெய்வமே போற்றி, குலதெய்வம் தெரிஞ்சவங்க உங்களது குலதெய்வத்தின் பெயரை எழுதி ஸ்ரீ மாரியம்மன் போற்றி, ஸ்ரீ முத்துமாரியம்மன் போற்றி, இல்லை ஸ்ரீ ஐயனாரப்பா துணை, கருப்பண்ண சுவாமி துணை அப்படின்னு எழுதி அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் படத்துக்கு எப்படி பூ வச்சு பூஜை செய்வோமோ அதே போல் அந்த காகிதத்தை ஃப்ரேம் பண்ணி அதுக்கு பூஜை செய்யுங்க. உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் சரி, உங்கள் குலதெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு விளக்கு ஏற்றுங்க. அது மண் அகல் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் குலதெய்வத்திற்காக முன்னாடியே ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு தான் இருக்கோம், அது பித்தளை விளக்கு, நாங்கள் அதே ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். உங்கள் குடும்ப முறைப்படி தான் உங்கள் குலதெய்வத்தை வணங்கணும். இல்லை குலதெய்வத்திற்காக இன்ன வரைக்கும் நாங்கள் விளக்கே ஏற்றலை அப்படிங்கிறவங்க, புதுசாக ஏற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். இந்த மாதத்திலிருந்தே தொடங்குங்கள். ஒரு தனியாக மண் அகல் தீபம் நல்லா கொஞ்சம் பெருசாக வாங்கி, எப்படி காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்திற்கு என்று அந்த மண் அகல் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 2வது வழிபாடு என்ன அப்படின்னா, நம்ம பூஜை அறையில் எப்போதும் நீர் வச்சு வழிபடுவோம். அதுவும் குறிப்பாக நம்ம செம்பு பாத்திரத்தில் பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க, அதில் தான் நீர் வச்சு வழிபடுவோம். அது அல்லாது குலதெய்வத்திற்கு என்று ஒரு நிறை சொம்பு நீர் வச்சு அதில் 3 பக்கம் சந்தன குங்குமம் வச்சு தண்ணீர் நிறை சொம்பாக வச்சு அதில் மஞ்சள் கலந்து அதில் பூ போட்டு வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது அந்த நிறை சொம்பு நீரில் நம்ம குலதெய்வம் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நிறை சொம்புங்கிறது வெள்ளி சொம்பு வைக்கலாம், பித்தளை சொம்பு வைக்கலாம், செம்பு பாத்திரத்தில் வைக்கலாம். இதை விட அதிக சிறப்பு வாய்ந்தது மண் சொம்பு. மண்ணில் சின்ன பானை மாதிரி இருக்கும், அதில் தண்ணீர் வச்சு உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் கட்டாயம் உங்கள் வீட்டில் மல்லிகை பூச்செடி வைங்க. மல்லிகை பூச்செடி நம்ம வீட்டில் இருக்கிறது சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்கும். அந்த மல்லிகை பூவை நம்ம பணத்தின் மேல் வைக்கும்போது ஒரு பண ஈர்ப்பு விசை ஏற்பட்டு அதிக பணம் சேரும். அதை குலதெய்வத்திற்கு வைக்கும்போது குலதெய்வ வாசம் அந்த இடத்துல இருக்கும். குலதெய்வம் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா அவங்க நெற்றியை பாருங்கள். அவங்க நெற்றியில் நாமம் அல்லது பட்டை இது போன்ற இருக்கும். நாமம் என்பது பெருமாளின் அம்சம் கொண்ட குலதெய்வம் உங்களுக்கு உண்டு. பட்டை என்பது சிவனின் அம்சம் கொண்ட குலதெய்வம். அப்படி இருக்கும்போது நாமம் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு சிலருக்கு பெருமாள் சுவாமியே குலதெய்வமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க துளசி செடியை கட்டாயம் உங்கள் வீட்டில் வைங்க, நல்ல நல்ல பலன்கள் கொடுக்கும். இல்லை எங்கள் குலதெய்வத்திற்கு பட்டை இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் வில்வ இலை உங்கள் வீட்டில் தாராளமாக விளக்கலாம். இந்த 3 முறைகளில் உங்கள் குலதெய்வம் எந்த முறை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதற்கான செடிகளை வளர்த்து அதை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் போது உங்கள் குலதெய்வம் கட்டாயம் உங்கள் பூஜை அறையில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. நம்ம வீட்டில் நான் சொன்ன இந்த 3 வழிபாடுகளும் தொடர்ந்து செய்தால் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் பூஜை அறையில் வாசம் செய்வாங்க. அதுலேயும் முக்கியமாக இப்போ சொல்கிற ஒன்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது, அடிக்கடி சண்டைகள் போடக்கூடாது.
இது போல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் பூஜை அறையில் வாசம் செய்வாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன 3 விஷயங்கள் நீங்க உங்க வீட்ல பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல குலதெய்வ நடமாட்டத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படிங்கிறதையும் எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.